5 அப்பங்களும் 2 மீன்களும் 5000 பேருக்கு போஷித்த அற்புதத்தின் தொடர்ச்சியான சத்தியத்தை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம். இரட்சகருடைய உபதேசத்தை கேட்பதற்காகவே ஜனங்கள் அநேக இடங்களில் இருந்து அவரை தேடி வந்தார்கள். அவர்களுக்குள் குழந்தைகளை ஏந்திய தாய்மார்களும் சிறு குழந்தைகளும் இருந்தார்கள். அவர்கள் சத்தியத்தின் மேல் கொண்ட தாகத்தையும் ஆவலையும் பார்த்த இரட்சகர் தனக்கு அவசியமாக இருந்த இளைப்பாறுதலையும் தவிர்த்துவிட்டு தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தான் இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டியதை உணர்ந்தவராய் ரட்சிப்பின் வழியை மிக எளிமையாகவும் தெளிவாகவும் போதித்தார். ஆகையால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தைக்கு இணங்க ஜனங்கள் வெகுநேரம் கடந்தும் தங்கள் பசியையும் மறந்து பரலோகத்துக்குரிய பொக்கிஷமான சத்தியங்களை மிக ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். முடிவில் அவர்கள் களைத்திருப்பதை இயேசு கண்டு அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக மட்டுமல்ல, லௌகீக தேவைகளுக்காகவும் அவர்கள் மேல் அக்கறையோடு இருந்து அவர்களுக்கு வேண்டிய போஜனத்தை கொடுத்து சரீர தேவைகளை சந்தித்தார். நாம் கர்த்தரை தேடுவது சத்திய வெளிச்சத்திற்காகவா அல்லது இம்மைக்குரிய இன்பங்களுக்காகவா? நமக்கு அநேக தேவைகள் இருந்தாலும் இயேசுவை தேடி வந்த ஜனங்களைப் போல ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்காக மட்டுமே நாம் அவரை தேடும் போது, தம்மை நம்பி வந்த ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பாத தேவன் நம் இம்மைக்குரிய அனைத்து தேவைகளும் நிச்சயம் நிறைவேற்றுவார். தொடர்ச்சியான சத்தியத்தை நாளை பார்ப்போம்.